அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு அரங்கில் மாறிக்கொண்டே இருக்கும் பேனர், அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான கூட்டரங்கிலே காலையில் ஒரு பேனர் வைக்கப்பட்ட நிலையில் இதற்கு பிறகு இடையிலே ஒரு பேனர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தற்போது அந்த பேனரும் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது. இது டிஜிட்டல் பேக்ரவுண்ட். அந்த டிஜிட்டல் பேக்ரவுண்டிலே அவர்கள் திரையில் லேப்டாப்பில் என்ன வைக்கிறார்களோ அதுதான் வருகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பேனரை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். தற்போது மாற்றி மாற்றி வைத்து வருகின்றார்கள். காலையில என்டிஏ கூட்டணி என்று வைக்கப்பட்டிருந்தது, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பேனரும் மாற்றியப்பட்டு தற்போது இந்த இடத்தில் பிஜேபி தமிழ்நாடு என்று வைக்கப்பட்டது. அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது அந்த வாசகங்களும் நீக்கப்பட்டு பாஜகவினுடைய கொடி மட்டும் பறக்க விடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. நேற்றிலிருந்தே பாஜக தலைவர்கள் சொல்லி வருவது என்னவென்றால், அமித்ஷா ஒரு முக்கிய விஷயமாக சென்னை வந்திருக்கின்றார், இதில் முக்கியமான பல அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்ன மாதிரியான அறிவிப்பை அவர் வெளியிடப் போகிறார், எதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. கூட்டணி தொடர்பான அறிவிப்பாக இருக்குமா என்ற ஒரு முக்கியமான சந்தேகமும் எழுந்திருக்கக்கூடிய நிலையிலே அது தொடர்பான அந்த விஷயங்களை அமித்ஷா அவர்கள் வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், அதே மாதிரி தற்போது பாஜகவின் சின்னமான தாமரை புகைப்படத்துடன் பேனரானது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்கள். பாஜகவினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய காரணத்தினாலே அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய கட்சியினுடைய அந்த கொடி தற்போது பறக்க விடப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறும் என்று சொல்கிறார்கள். எனவே அமித்ஷா அவர்கள் அமரக்கூடிய அந்த மேடையிலே 7 பேர் அமரக்கூடிய வகையிலே நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றது. அதில் 7 பேர் யார் யார் அமரப்போகிறார்கள், இந்த விருந்தினர்கள் யார் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. எனவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரையிலே கூட்டணி தொடர்பான அறிவிப்பு இருக்குமா என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதிமுகவினர் யாரும் வராத நிலையில் என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ராஜேஷ், அதே மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிற அமித்ஷா என்ன மாதிரி அறிவிப்புகளை தெரிவிக்க இருக்கிறாரு, அதை பற்றின ஏதாவது தகவல்?